பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என்று பிரதமர் புரளி கிடப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் அறிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரால் ராமர் கோவிலை இடிப்பார்கள் என்று பிரதமர் பேசியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உட்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது அரசியல் கட்சிகளின் தீவிர பரப்புரை. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் பெய்து வரும் மழை. பொருட்படுத்தாமல் குவியும் சுற்றுலா பயணிகள். மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலைரயில் சேவை இன்று ரத்து. நேற்று முதல் பெய்த மழையால் கல்லார் ஹில்கேரா அருகே மண்சரிவு ஏற்பட்டிருப்பதால் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் மீண்டும் பெய்யும் கனமழை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அடிவாரப் பகுதியில் மழையால் 500 ஏக்கரில் மக்காச்சோள பயிர்கள் சேதம். தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானல் மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கான நேரம் நீட்டிப்பு. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை 12 மணி நேரம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, ஆகாயகங்கை உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் வனத்துறை முடிவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபோக்குமார் கைது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் மோடியாக சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. திருப்பதியில் 2ஆம் நாளாக 5 கிலோமீட்டருக்கு நீளும் பக்தர்கள் வரிசை. இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 4,000 ரூபாய் அதிகரித்து 96,600 ரூபாயானது. தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் வீட்டில் 100 சவரன் நகை திருட்டு. முன்பக்க கதவை உடைத்து சென்று திருடியவர்களை தேடி வரும் காவல்துறை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா. 125 ஆடுகளை வழியிட்டு விருந்து. விடியல் பயண திட்டம் மீது பிரதமர் மோடி வீண்பழி சுமத்துவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி சில மாநிலங்களில் மகளிருக்கு அளிக்கப்படும் இலவச பேருந்து பயண சலுகையால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் குறைவாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளி கிளப்புகிறார் என்று தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை 9,11,00,000 உயர்ந்திருப்பதை தவிர குறையவில்லை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தரும் விடியல் பயணத்தை பிரதமர் மோடி பகிரங்கமாக எதிர்க்க துணிந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். RSS பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் பாஜகவின் பிளவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தென்காசி பழைய குற்றால அருவிக்கு நீர்வரத்து குறைந்த போதிலும் பாதுகாப்பு கருதி 5 நாட்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நேற்று பழைய குற்றால அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று காட்டாற்று வெள்ளம் போல அருவியில் தண்ணீர் கொட்டியது. இதனால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதில் துரதிருஷ்டவசமாக நெல்லையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டனர். இந்நிலையில் தென்காசி பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்திருப்பதால் சீற்றம் ஓய்ந்துள்ளது. இருந்தபோதிலும் பாதுகாப்பு கருதி பழைய குற்றாலம் அருவியில் 5 நாட்களுக்கு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய குற்றால அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்தவர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். நேற்று நைட்டு வந்து பார்த்தோம், தண்ணி ரொம்ப இருக்கு சொன்னாங்க. நாங்கள் சரி தண்ணி ரொம்ப இருக்குன்னு போயிட்டோம். கேட்டதுக்கு காலையில் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஏமாற்றத்தில் போகிற மாதிரி இருக்குது. பசங்களோட வந்திருக்கோம் லீவுக்கு, சம்மர் லீவுக்கு குளிக்கலான்னு வந்தோம். இப்போ குளிக்க விடாமல் பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிச்சம். 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கோம். இல்லை ஸ்கூல் லீவுனால எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். 3-4 ஃபேமிலியோடு சேர்ந்து வந்திருக்கேன் சார். ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ண இப்போ திரும்புகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம குளிக்க வந்துட்டு. குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தடுப்பு மிதவை கட்டை கட்டும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. குற்றாலம் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் தென்காசி தீயணைப்புத் துறையினர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக ராசிபுரம், சேந்தமங்கலம், கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மாசிலா அருவி, நம்ம அருவி, புளிஞ்சோலை அருவிகளில் நீர்வீழ்ச்சிகளின் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் மன்னார்குடி, கோட்டூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக மணலி, ஆலத்தம்பாடி, கோட்டூர், ஓவர்செரு, திருப்பத்தூர், ராயநல்லூர், விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழையால் பருத்தி மற்றும் எள் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்திருக்கின்றனர். மழை தொடர்வதால் பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அயோத்தி ராமர் கோவிலை காங்கிரஸ் கட்சியினர் புல்டோசரை கொண்டு இடிப்பார்கள் என்று பேசிய பிரதமர் மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரம்பக்கியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை புல்டோசர் மூலம் இடிப்பார்கள் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியலமைப்பின்படி அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். किसी को आज तक बुलडोजर लगाया नहीं और ये जो भगवान की मंदिर जो ट्रस्ट के ओर से बनी है, अभी बनने में है, ये जनता में एक भ्रम पैदा करने के लिए और जनता में एक रोष पैदा करके इंस्टिगेट करने का, ये तो मैं समझता हूँ ये तो इलेक्शन कमीशन उनके ऊपर एक्शन लेना चाहिए. जो इंस्टिगेटिव स्पीचेस करते हैं तो उनके खिलाफ तो कार्रवाई होनी चाहिए.